Hi everyone, நான் ஜென்னா ஹாரிஸ். வெல்கம் டு மை சேனல் HRM Insight Pro. இன்றைய இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பானது ரோல் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் எம்ப்ளாயி ரிலேஷன், அதாவது தொழிலாளர்கள்ன்ற உறவுகளில் கம்யூனிகேஷன் பங்கு என்னவாக இருக்கும், எப்படிப்பட்ட பங்கை வகிக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதுல முதலாவது அப்ப எங்களுக்கு என்ன விளங்கணும், தொழிலாளர்ட உறவுகள்ண்டா என்ன, எம்ப்ளாயி ரிலேஷன்ண்டா என்ன என்று விளங்கணும். தொழிலாளர் உறவுகள் என்பது நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையே நேர்மையான, மரியாதையான மற்றும் உற்பத்தி சார்ந்த உறவுகளை உருவாக்கி பராமரிக்கின்ற ஒரு செயல்முறை. அப்ப இங்க யார் யார் இருப்பா, தொழிலாளர் உறவுக்குள்ள அங்க நிறுவனமும் இருக்கும், ஊழியர்களுக்கும் இருக்கும். அப்ப இந்த ஊழியர்களுக்கு நிறுவனத்துக்கும் இடையில என்ன ஒரு நல்ல ஒரு உறவு, ஒரு நேர்மையான ஒரு பொசிட்டிவான, அடுத்தது ஒரு மரியாதையான, அடுத்தது உற்பத்தி சார்ந்தங்களை ப்ரொடக்டிவிட்டியோட சார்ந்த மாதிரியான அந்த உறவுகள் அப்ப சரியான ஒரு உறவுகளை உருவாக்கி அதை நாங்க என்ன செய்யணும், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போற ஒரு ப்ரொசஸ் தான் என்னவாம் தொழிலாளர் உறவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல கட்டாயம் என்னது, உண்மை இந்த இந்த இது ஒரு டெபினிஷன். இந்த டெபினிஷனை சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி சொல்ற அந்த, அதாவது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா ஒரு புக் கொண்டு ஒரு ஆத்தர் தான் அவர் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் இந்த டெபினிஷனை அந்த புக்ல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த தொழிலாளர் அந்த உறவுகள்ல நான் நான் கீழே போட்டிருக்கேன், இந்த இவ்வளவு விஷயங்களும் கட்டாயம் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிட வெல்பீயிங். வெல்பீயிங் தான் உங்களுக்கு தெரியும், அதாவது நாங்க நிறைய இடத்துல நாங்க இதை பார்த்துட்டோம், ஊழியர்களுடைய நலன்கள். அப்ப ஊழியருடைய நலன்கள் என்ன, ஒரு ஒரு ஊழியரை நாங்க பாக்குற நேரம் ஊழியர்களுக்கு இப்ப நாங்க ஒரு கரண்டா இருக்கிற விஷயம் நினைச்சீங்கன்னா அவங்களோட அந்த உடல் நல அதோட சேர்ந்து மனநலம். அப்ப அவங்க உடல் ரீதியாகவும் உளர் ரீதியாகவும் ஒழுங்கா இருக்கிறாங்களா, அப்படி சரியா இருந்தா தான் என்ன செய்வாங்க, அவங்க நிறுவனத்துல ஒரு திருப்திகரமான ஒரு ஊழியர்களாக இருப்பாங்க. அப்ப நிறுவனத்துல திருப்திகரமாக ஊழியர்களாக இருந்தா தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வேலையும் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்ப திருப்திகரமாக வேலை இருக்க போகல எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கும், நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் ஒரு ஒரு நல்ல ஒரு உறவாக இருக்கும். அடுத்தது நல்ல ஒரு உறவு அங்க பில்டப் பண்ண போகக்குள்ளையும் என்ன செய்வாங்க, எம்ப்ளாயி வெல்பீயிங் சரியா இருக்கும். அப்ப ரெண்டும் ஒன்றுக்கொன்று என்ன இன்டர் கனெக்ஷன் தொடர்பாக இருக்கிற விஷயங்களாக இருக்கும். அதே நேரம் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எங்களோட ஒர்க் பிளேஸ் நாங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற மேனேஜ்மெண்ட் முகாமை. அப்ப இங்க நாங்க என்னதை சொல்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப இவங்க சரியான ஒரு ரிலேஷன் ஒன்று அங்க இருக்குமாக இருந்தால், தொழிலாளர் தொழில் கொள்வோர் உறவுகள் சரியாக இருக்குமாக இருந்தால் அங்க என்னது அந்த ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு இலகுவான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நிறுவனத்துல நாங்கள் முகாமை செய்கின்ற நிறுவனம், எங்களோட பணியிடம், எங்களோட பணிச்சூழலை அந்த வேலை சூழலை நாங்கள் முகாமை செய்கின்றது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் இந்த சரியான முறையில நாங்க எங்களோட வேலை சூழலை நாங்கள் முகாமை செய்கின்ற நேரமும் எங்களோட தொழிலாளர் உறவுகள் நல்ல வழியில பில்டப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டையும் நாங்க மாறி மாறி பார்க்கலாம். அதே மாதிரி கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், அதாவது எங்களுக்கு முரண்பாடுகள் வருகின்ற நேரம் அதை இலகுவாக தீர்த்து கொள்றது. அப்ப நாங்க இங்க என்னது ஒரு சிறந்த ஒரு உறவுல இருக்கிறோம். எங்களோட முகாமை, அதாவது எங்களோட நிறுவனத்திற்கும் எங்களோட ஊழியர்களுக்கும் இடையில் நாங்கள் நல்ல ஒரு உறவுல நாங்கள் இருக்க போகல. அங்க பிரச்சனை அந்த வாரத்துக்கு அந்த பிரச்சனையில அடிப்படையில வரப்போகக்குள்ளே அதாவது முரண்பாடுகள் வரப்போகக்குள்ளே அதுக்கான என்ன நாங்கள் தீர்வுகளை இலகுவாக கண்டுகொள்ளலாம். ஏன், நாங்க நல்ல ஒரு உறவுல இருக்கிறதுனால. ஒருவேளை அந்த ஒரு கன்ஃபிளிக்ட் ஒன்று வந்துட்டு சென்னாலும் அந்த கன்ஃபிளிக்ட நாங்க நல்ல உறவை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க என்ன செய்வோம், அதுக்கான வழிவகைகளை கொண்டு அவங்களோட சிறந்த முறையில நாங்க எங்களோட தொடர்பாடல்களை நாங்கள் மேற்கொண்டு அப்ப என்ன செய்வோம், அங்க நாங்க ஒரு உறவை நாங்க மெயின்டைன் பண்ணோம். அந்த உறவை மெயின்டைன் பண்ற நேரம் அந்த கன்ஃபிளிக்ட் அப்படியே சால்வ் ஆகி போகும். அடுத்தது ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட், அதாவது
ரெகக்னைஸ் பண்றது, அங்கீகரிக்கின்றது. அடுத்தது நாங்க சில ரிவார்ட்ஸை கொடுக்கறது, அவங்களுக்கான சில வெகுமதிகள். அப்ப அந்த ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட் வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா, அந்த எம்ப்ளாயர் ரிலேஷனை வந்து என்ன செய்ய போதும், இன்னும் எம்பவர் பண்ண போதும். எப்படி நாங்க ஒரு ஒரு ஊழியரை வந்து நாங்கள் என்ன செய்யறோம், அங்கீகரிக்கிறோம், அவருடைய வேலையை வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்யறோமா, இவர் இந்த ஊழியர் வந்து இன்ன விஷயத்துல வந்து இவர் அல்லது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இன்ன அச்சீவ்மெண்ட் வந்து இவர் செஞ்சிருக்கிறார், சோ அப்ப இவர் ஒரு பாராட்டுப்படக்கூடிய ஒருவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதே நேரம் ஒரு ஆள் வந்து அவர் குறிப்பிட்ட டெட்லைனுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கொள்ளுமே, அப்ப டெட்லைனுக்குள்ள ஒரு 1000 யூனிட்டை வந்து அவர் சேல் பண்ண வேண்டியிருக்கும். அவர் அந்த 1000 யூனிட்டை வந்து அந்த டெட்லைனுக்குள்ள அவர் சேல் பண்றாருன்னா அவருக்குரிய ரிவார்டு ஒன்று நாங்க கொடுக்குறோம். அப்ப இருக்க போகக்குள்ள இதுகள் எல்லாமே என்ன செய்யும், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் ஒன்று என்ன செய்யும், அது கிரியேட் பண்ணும். அப்ப அந்த நேரம் வந்து அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வேயில வந்து அந்த உறவு வந்து என்ன செய்யும், டெவலப் பண்ணி கொண்டு போகும். அதே மாதிரி வந்து ட்ரேட் யூனியன் ரிலேஷன்ஸ், அதாவது தொழிற்சங்க உறவுகள். அப்ப தொழிற்சங்க உறவு இங்க சொல்லப்படுது என்ன தெரிஞ்சுன்னா, இப்ப ட்ரேட் யூனியன்ன்றது வந்து யாரு, தொழிலாளர்கள் எல்லாருமாக சேர்ந்து அங்க உருவாக்கப்படுறது தான் வந்து ட்ரேட் யூனியன். அப்ப இந்த ட்ரேட் யூனியனோட வந்து எங்கட நிறுவனம் ட்ரேட் யூனியன் வந்து என்ன செய்யும், அப்போ பொதுவாக அந்த தொழிலாளர்கள் சார்ந்து ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அல்லது ஒரு சங்கமாக ஒன்று இயங்கி கொண்டு வருகுதுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, பொதுவாக தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கங்கள் என்ன செய்வாங்க. நீங்க கிட்டத்துல கேள்விப்பட்ட ட்ரேட் யூனியன்கள் என்னென்ன இருக்குது, என்ன தொழிலாளர்கள் சம்பந்தமாக கேள்விப்பட்ட யூனியன்கள்? டாக்டர்ஸ் யூனியன், வேற டீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபைட் பண்ணாங்க, டீச்சர்ஸ் யூனியன். அது டிஓக்களுக்குன்னு சொல்லி அவங்களோட ஒரு யூனியன் இருக்குது. அப்ப இப்படி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அந்த தொழிலாளர்கள் தொடர்பாக வந்து யூனியன். அப்ப அந்த யூனியன் என்ன செய்யும் பொதுவாக? எஸ். அப்ப தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக இப்ப பொதுவாக நாங்க சம்பளம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சம்பள முரண்பாடு இப்ப எங்களோட கரண்டா நாங்க பாக்குற விஷயம் வந்து சம்பள முரண்பாடு. இப்ப இந்த என்னது எஸ்எல்ஏஎஸ் ஆக்களுக்குரிய ஒரு யூனியன், இப்ப அவங்களை வந்து நிறைய ஃபைட் பண்ணி கொண்டிருக்காங்க இப்ப. அப்ப இதெல்லாம் என்னத்துல வருதுன்னு சொன்னா அந்த சம்பள முரண்பாடு. அப்ப ஏன் அது ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம்ன்றது அவங்களோட ஒரு வருமானம். அப்ப அந்த வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக வேண்டி அவங்க போராடுவாங்க. நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் என்ன, அவங்களுக்கு ஒரு செலவா இருக்கும் என்ன. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த செலவுகளை வந்து குறைக்க வேணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து என்ன வரப்போகுது, படத்துல ஒரு விதமான ஒரு ஒரு கன்ஃபிளிக்ட் ஒன்று, ஒரு முரண்பாடு ஒன்று அங்க தோற்றுவிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம், அந்த ஒரு பெட்டர் எம்ப்ளாயர் ரிலேஷன் வந்து நாங்க என்ன செய்ய போறோம், அந்த சரியா நாங்க உருவாக்கணுமாக இருந்தா அவங்களை நாங்க என்ன செய்வோம், கூப்பிட்டு அவங்களோட நாங்க என்ன செய்வோம், நெகோசியேஷன் ஒன்று செய்வோம். நாங்க எங்களுக்கு இது இவ்வளவு தூரம் கொடுக்க போகக்குள்ள வந்து எங்கட என்னது மொத்த லாபம், எங்கட தேறிய லாபங்கள்ல இன்னும் விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனாலும் என்ன செய்யணும், உங்களுக்கு குறிப்பிட்ட அளவான ஒரு சம்பளத்தை நாங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றா நீங்க எங்களுக்காக வேண்டி நிறைய உழைச்சிருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க கேட்கிற அந்த 50% சம்பள அதிகரிப்பு எங்களுக்கு வழங்க இயலாட்டியும் நாங்க இப்ப எங்க கவர்மெண்ட் வந்து அந்த அரசு உத்தியோகத்தர்களுக்கு என்ன செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு காலத்துக்கு ஒருக்காக வந்து உங்களுக்கு இத்தனை சதவீதமாக நாங்க உங்களோட சம்பளத்தை கூட்டுறோம். ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்களோட செலவை வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்காக என்ன செஞ்சாங்க, இவங்களோட வந்து ஒரு நெகோசியேஷன் ஒன்று செஞ்சாங்க. அப்ப செஞ்சதால என்ன நடக்குது, ஓகே அப்ப இவங்களும் பட்டுத்தானே வாராங்க. ஆனா என்ன செய்யறாங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வச்சு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருது. அப்ப என்ன நடக்குது, அந்த ட்ரேட் யூனியன் ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போன்ற உறவுகளை நாங்கள் சரியா வச்சிருக்க வேணுமாக இருந்து அங்க வந்து எங்களுக்கு என்ன இருக்கணும், எம்ப்ளாயி ரிலேஷன் வந்து சரியான முறையில அங்க இருக்க வேணும். அப்படி இருக்க போகக்குள்ளதான் நாங்க என்ன செய்வோம், அப்ப தொழிலாளர்களும் நிறுவனமும் சேர்ந்து அப்ப தொழிலாளர்களுடைய அந்த ஒரு அமைப்பு தான் வந்து ட்ரேட் யூனியன் நாங்க செய்வோம். எனவே அவங்களோட வந்து நாங்க சரியான முறையில சரியான ஒரு உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ண என்ன செய்வோம், நாங்க ஒரு பேச்சு
பேச்சுவார்த்தை அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல், அதாவது அந்த கன்ஃபிளிக்ட், அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் தொழிலாளர்கள் வந்து ஒரு முரண்பட்டு வரப்போகுல வந்து அதனால என்ன செய்ய போகுது, நிறைய வித்தியாசமான ஒரு நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், நிறைய வரும். அப்போ ஒரு தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய படங்களை தான் பார்த்திருப்போம். என்னது அந்த அவங்கள ஒரு யூனியன் வந்து நிறைய ஃபைட் பண்ண போகக்கூட வந்து அந்த கம்பெனியை வந்து அதுல என்ன பொருள்கள் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணலாம். சம்டைம் வந்து அவங்கள சில ஆக்கள்ற உயிர் போகலாம். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதோ, அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற அந்த குட்வில், அந்த நன்மதிப்பு வந்து இல்லாம போக போகுது. எனவே அப்படியான ஒரு சூழல் இல்லாம நாங்க இருக்கிறேன்னு சொன்னா ட்ரேட் யூனியன் ரிலேஷன்ஷிப்பை வந்து நாங்கள் சரியான முறையில வந்து நாங்க என்ன செய்யணும், அதை கீப் அப் பண்ணி கொண்டு வரணும். அப்ப அந்த ஒரு இதுக்கு வந்து உண்மையா நாங்க அதை சரியா செய்ய போகணும். எங்களோட எம்ப்ளாயி ரிலேஷன் வந்து சரியா இருக்கும். அதே நேரம் நாங்க எம்ப்ளாயி ரிலேஷன் ஆல்ரெடி வந்து சரியான முறையில இருக்கி, தொழில் கொள்வோர் உறவுகள் வந்து சரியாக இருக்கின்ற போகல இவங்களோட இருக்கிற உறவும் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வேயில வந்து அந்த உறவுகள் இருக்கும். எனவே அப்ப இந்த தொழில் கொள்வோர் உறவுகளோட சேர்ந்து அந்த உறவுகளுக்குள்ள அடங்குகின்ற விஷயங்களாக வந்து நாங்க இந்த 5 விஷயங்களை வந்து எங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். தொழிலாளர் உறவுகள், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்த்தோம். அடுத்த எங்களுடைய வீடியோவில் கம்யூனிகேஷன் என்றால் என்ன என்பது சம்பந்தமாகவும், கம்யூனிகேஷனின் வகைகள், அதாவது தொடர்பாடலின் வகைகள் சம்பந்தமாகவும், டிரெக்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நன்றி.